ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கலர்ஃபுல்லான பூந்தி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, சோடா உப்பு, மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்து நன்றாக கலக்கி கொள்ளவும். அதனுடன் 3/4 கப் நீர் சேர்த்து நன்றாக தோசை மாவு பதத்திற்கு கலந்து கொள்ளவும். 10 நிமிடங்கள் ஊற வைத்து பூந்தி போடவும். நல்லா கரைச்சாச்சு. ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு துளி மாவு போட்டு பார்த்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பூந்தி தேய்க்க ஆரம்பிக்கவும். கரண்டியை ஒவ்வொரு முறையும் கழுவி விட்டு தேய்த்தால் பூந்தி நன்றாக வரும். லேசாக தேய்க்கணும். அழுத்தி தேய்ச்சா ரொம்ப ஸ்பீடாக விழுந்தா நல்லா சரியாக வராது பூந்தி. கொதி அடங்கியவுடன் பூந்தியை எடுக்கவும். நன்றாக எண்ணெய் வடிய விட்டு எடுக்கவும். ஃபுட் கலர் சேர்த்து பச்சை மற்றும் சிவப்பு நிறங்களில் பூந்தி பொரித்து எடுக்கவும். பச்சை, சிகப்பு, மஞ்சள், கருவேப்பிலை சிறிது சேர்த்து பொரித்தெடுத்து மூன்றையும் கலந்து வைக்கவும். கலர்ஃபுல்லான பூந்தி ரெடி. சின்ன குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க.